இன்றைக்கி லஞ்சுக்கு சேனக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன். இந்த சேனக்கிழங்கு வந்து எங்கள் பெரியம்மா வீட்டு வயலில் விளைஞ்சது. எங்களுக்கு ஒரு 6 கிழங்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த கிழங்கெல்லாம் உடனே செஞ்சு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. இது 1 இயர் வரைக்கும் நல்லா இருக்கும். அதனால் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கிழங்குல மண்ணெலாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோலெலாம் நல்லா செதுக்கி எடுத்துக்கிட்டேன். கிழங்கை கொஞ்சம் நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி வேக வச்சு சிம்பிளாக தாளித்து எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 15 டேஸாக பாலாடையை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது இப்போது நிறைய ஆயிடுச்சு. இதை வச்சு நான் இன்றைக்கி நெய் தான் உருக்க போகிறேன். எனக்கு ஒரு 250 ml அளவுக்கு நெய் வந்துச்சு. நல்லா வாசனையாகவும் இருந்துச்சு. வீட்டில் முட்டை தீர்ந்துடுச்சு. கடைக்கு போயிட்டு ஒரு அட்டை முட்டை வாங்கிட்டு வந்தேன். லஞ்சுக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிக்கும் போது இந்த முட்டை எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு முட்டையை வச்சு எதாவது செஞ்சு சாப்பிட்றலாம். கடைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு.